புதுச்சேரியில் ஒரு தொகுதியில் அதிமுக வெற்றியடைந்ததாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. உப்பளம் தொகுதியில் அதிமுக புதுச்சேரி செயலர் அன்பழகன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு போலவே இன்று புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகளும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் புதுச்சேரியில் ஒரு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 234 தொகுதிகளில் தற்போது 104 இடங்களில் தாவேகா முன்னிலை. அதிமுக கூட்டணி 77 இடங்களில் முன்னிலை. திமுக கூட்டணி 52 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 234 தொகுதிகளுக்குமான முன்னிலை நிலவரங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. 3 சுற்றுகள் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது. 104 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் தொடர்ந்து முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் 2ஆம் இடத்திலும், பாமகவின் திலகபாமா அடுத்தடுத்த இடங்களிலும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தாவேக தலைவர் விஜய் பெரம்பூரில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். தலைநகர் சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் 16 இடங்களிலும் தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆர்.கே. நகர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் மரிய வில்சன் 9589 வாக்குகளோடு முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் ஜான் எபினேசர் 7537 வாக்குகளுடன் 2ஆம் இடத்திலும், ஆர்.எஸ். ராஜேஷ் அதிமுக வேட்பாளர் 3ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். தாவேக வேட்பாளர் மரிய வில்சன் முன்னிலையில் இருக்கிறார். ஆர்.கே. நகர் தொகுதியில் எழும்பூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் ராஜ்மோகன் முன்னிலை பெற்றிருக்கிறார் 10,760 வாக்குகளுடன். திமுகவின் தமிழன் பிரசன்னா 6,314 வாக்குகளோடு 2ஆம் இடத்திலும், அபிஷேக் ரங்கசாமி அதிமுக வேட்பாளர் 3ஆம் இடத்திலும் பின்னடைவு சந்தித்திருக்கிறார்கள். தாவேக வேட்பாளர் ராஜ்மோகன் முன்னிலையில் இருக்கிறார் எழும்பூர் தொகுதியில்.